everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல 9th கொஸ்டின். Who discovered RH factor? Why was it named so? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டரை டிஸ்கவர் பண்ணது யாரு, அப்புறம் இந்த ஃபேக்டருக்கு ஏன் ஆர்ஹெச் ஃபேக்டர்னு நேம் வச்சாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட். ஸோ கேரல் லான்ஸ்டீனர், கேரல் Landsteiner and then Alexander Wiener. ஸோ இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த இயரில் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1940. ஸோ இந்த 1940 தான் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஏன் ஆர்ஹெச் ஃபேக்டர்னு நேம் வச்சாங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டரை ரீசஸ் மங்கிலேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரீசஸ் மங்கி இதோட ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரான இந்த ஆர்ஹெச்னால தான் இதுக்கு நேமே வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா, ஃபன். இப்போ நம்ம ஒரு குயிக் ரீகால். இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ரெண்டு சயின்டிஸ்ட், கேரல் லான்ஸ்டீனர். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதை எழுதுங்க, லான்ஸ்டீனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் வீனர் இப்படியும் ஞாபகம் வச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதிடுங்க. அண்ட் தென் டிஸ்கவர் பண்ணது ரெண்டு பேர், கேரல் லான்ஸ்டீனர் அண்ட் அலெக்சாண்டர் வீனர். ரெண்டு பேரும் ஒரு சயின்டிஸ்ட். எந்த இயரில் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1940. இதுக்கு ஏன் ஆர்ஹெச் ஃபேக்டர்னு இந்த ஃபேக்டருக்கு நேம் வந்துச்சுன்னா இந்த ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது இந்த ரீசஸ் மங்கியில் தான். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரான ஆர்ஹெச் எடுத்து ஆர்ஹெச் ஃபேக்டர்னு வச்சுட்டாங்க. தேங்க்யூ.